செய்தியை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தென் தமிழ்நாட்டில் 2 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல தொடர்ந்து ஒரே இடத்தில் நீடிக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென் மாவட்டங்களில் மழை பொழிவை அதிகரிக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது தவிர இந்த புயல் சென்யார் புயல் உருவாகும் பட்சத்தில் அது வட தமிழ்நாட்டிலும் ஓரளவு மழையை கொடுக்கும் என்று வானிலை ஆய்வாளர் தனியார் வானிலை ஆய்வாளர் கூறியிருக்கிறார். தற்போது தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்திடம் நாம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த சென்யார் புயல் உருவாவது தள்ளி போகிறதா? இல்ல, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தெற்கு வங்கக்கடல் பகுதியில 2 சுழற்சிகள் இருக்கு. ஒரு சுழற்சி தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி. அது மலக்கா தீவுகள் அருகே இருக்கக்கூடிய அந்த சுழற்சி இந்திய வானிலைத்துறை இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அடுத்த 2 நாட்கள்ல புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இலங்கைக்கு அருகே இன்னொரு சுழற்சி குமரிக்கடல் பகுதியில் இருக்கு. அந்த சுழற்சி அடுத்த 2 நாட்கள்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறக்கூடும்னு இந்திய வானிலைத்துறை அறிவிச்சாங்க. ஸோ இப்ப தற்போதைய நிலையில நீங்க பாத்தீங்கன்னா மழை நிகழ்வுகள் பெரும்பாலும் இந்த இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய சுழற்சியின் காரணமாக நடைபெறுகிறது. ஸோ அடுத்த இந்த 2 நாட்கள்ல இந்த 2 சுழற்சிகளும் எப்படி ஒன்றோடு ஒன்றி உறவாடி ஒரு சுழற்சியா மாறுதா, இல்ல ஏதாவது ஒரு சுழற்சி வலுப்பெற்று வருதா ஒரு கேள்விக்குறி இருக்கு. அது நம்ம தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும். அடுத்த ஒரு புதன்கிழமை போல ஒரு தெளிவு கிடைக்கும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த சென்யார் புயல் வலுப்பெறும் போது வட தமிழ்நாட்டிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூறியிருக்கீங்க. அது குறித்து அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த 2 நாட்கள் கழித்து இந்த 2 சுழற்சிகள்ல ஏதாவது ஒரு சுழற்சி இல்ல 2 சுழற்சிகளும் ஒன்றோடு ஒன்று உருவாடி ஒரு சுழற்சியா மாறும் பட்சத்துல அது வடமேற்கு திசையில நகர்ந்து வட தமிழகம் நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்போது வட தமிழகத்துல நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அதுக்கு இன்னொரு ஓரிரு நாட்கள் நம்ம காத்திருக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா இந்த 2 சுழற்சிகள் எந்த சுழற்சி வலுப்பெறும் வானிலை படிவங்களிடையே ஒத்த கருத்து இல்லை. ஒரு குறிப்பிட்ட வானிலை படிவங்கள் இலங்கை சுழற்சி வலுப்பெற்று இலங்கை கரை அருகே கடந்து டெல்டாக்கு கிழக்கு பகுதியில் வட தமிழ் நோக்கி வருவதா காட்டுது. அப்படி இருக்கும்போது மழை நிகழ்வுகள் பெரும்பாலும் கடலோர பகுதிகள் மிக அதிகமாக இருக்கும். இன்னொரு செட் ஆஃப் வெதர் மாடல்ஸ் உங்களுக்கு தென்கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய அந்த சுழற்சி, அதாவது இந்திய வானிலைத்துறை இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடிய சுழற்சி வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்னிந்திய தீபகற்பம் நோக்கி வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த சுழற்சி வரும்போது நமக்கு பெரும்பாலும் மழை இந்த வார இறுதிக்கு தான் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அது கிட்டத்தட்ட அந்தமான் பகுதியில வரணும். ஸோ இந்த ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறதுனாலதான் நம்ம அடுத்த ஒரு 2 நாட்கள் காத்திருக்க வேண்டியதா இருக்கும் நான் நினைக்கிறேன். இதற்கு முன்பே ஒரு பேட்டியில நீங்க கூறியிருந்தீங்க, தென்மேற்கு பருவமழையின் போது ஒரே ஒரு புயல், அதாவது சக்தி புயல் மட்டும்தான் நம்ம ஃபேஸ் பண்ணோம், அதனால வடகிழக்கு பருவமழையும் பெரும்பாலும் அப்படி இருக்கதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிப்பை தெரிவிச்சிருந்தீங்க. அந்த வகையில இப்ப இந்த சென்யார் புயலை நாம கடந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு வெள்ளம் தொடர்பா நாம அச்சப்பட தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழல் உருவாகிடுமா? இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை காலங்கள்ல பெரும்பாலும் சலனங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா அது வடகிழக்கு பருவமழையே சலனம் ஒட்டிய ஒரு மழை நிகழ்வு தான். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சாதகமாக இருக்கும் பட்சத்துல மழை நிறைய இருக்கும். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்கள் தமிழகத்தை பெரும்பாலும் மழை இல்லாத ஒரு நிலை இருந்தது. போன வாரம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஓரளவுக்கு டெல்டா பகுதியும் தென் தமிழகத்திலும் மழை கொடுத்தது. இப்ப இருக்கக்கூடிய இந்த சுழற்சி பரவலாவே தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் பலத்த முதல் மிக பலத்த மழை கொடுத்துட்டு இருக்கு. இந்த சலனங்கள் வருவதை பொறுத்துதான் நமக்கு மழை நிகழ்வு எப்பயுமே இருக்கு வடகிழக்கு. இணைப்பில் பதிலளித்தமைக்கு நன்றி திரு ஸ்ரீகாந்த்.